SVN அகாடமி சார்பாக குரு ஹரிப்பிரியா அவர்கள் இந்த வேர்ல்ட் ரெக்கார்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. 7th சென்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் மூலமாக செய்யப்பட்ட the largest formation of our national flag is a very great moment for our children and as well as the parents of this area, and it is a great effort from Ms. Guru Haripriya and the 7th sense world record founder and organizer Mr. Balakrishnan Saktivel sir also. It's a great opportunity for us, our students also, to take part in this event. So I'm very happy this event had went well. Even the small 5 years kids onwards, 17 years kids also taken part. Nearly 237 students have taken part in this event. It's முக்கியமாக வந்து பேட்ரியாட்டிசத்தை வளர்க்கறதுக்கு, குழந்தைகளுக்கு மத்தியில வளர்க்கறதுக்கு இது வந்து முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது. அதோட மட்டுமல்லாம இது வந்து குழந்தைகள் பாதுகாப்பிற்காக மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் வெளிப்படுத்துறதுக்காண்டி இந்த வேர்ல்ட் ரெக்கார்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. So it's a great moment for everyone. தேசத்தின் இறையாண்மை மற்றும் தேசபக்தி இவைகள் எல்லாம் வளர்க்கும் விதமாக 237 பரதநாட்டிய கலைஞர்கள், அதாவது பெண் குழந்தைகள் வந்து இங்கே நமது இந்திய தேசிய கொடியிலான வடிவத்தில், மூவர்ண கொடி வடிவத்தில் இன்று பரதம் ஆடினார்கள். மிகப்பெரிய தேசிய கொடியெல்லாம் வச்சு நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. பட் வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நமக்கு வந்து மூவர்ண கொடியில வந்து ட்ரெஸ் அணிஞ்சு நின்று இந்த சாதனை புரிஞ்சது வந்து உலக சாதனையாக கருதி அங்கீகரிக்கப்பட்டு 7th சென்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் உலக சாதனை புத்தகத்தில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. நான் பாலசுப்ரமணிய சக்திவேல், 7th சென்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட். தேங்க்யூ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்த 7th சென்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்டோட சேர்மனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் இப்படி ஒன்று இருக்குன்றத எனக்கு அனிதா மேம் எக்ஸ்பிளைன் பண்ணி, ஸோ அதை இவ்வளோ அழகாக கொண்டு வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி, எனக்கு நிறைய இதுல நான் மட்டும் இப்ப பண்ணல. ஸோ என் கூட சேர்ந்து ஒரு 4-5 குரூஸ் அண்ட் மெயின் ஒரு ஆரஞ்சு கலர் ஃபுல்லாவே வந்து சென்ட் கொலம்பியன் ஸ்கூல்னு சொல்லிட்டு இங்க நம்ம பக்கத்துல ஒரு பெரிய ஆங்கிலோண்டியன் ஸ்கூல் இருக்கு. ஸோ சிஸ்டர் அவங்க எனக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு, ஸோ ஒரு ட்ரை கலர்ல ஒரு சாஃப்ரான் ஃபுல்லாவே வந்து அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஒயிட் பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய ஸ்கூல்ஸ் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிரீன் வந்து என்னோட டான்ஸ் ஸ்கூல் SVN அகாடமி. 80வது சுதந்திர தினம் முடிஞ்சு பூர்த்தியான இப்ப 80 ஆரம்பிக்க போகுது. ஸோ இதுல வந்து ஒரு சைல்டு அபியூஸ்க்கு அகெயின்ஸ்டா நம்ம வந்து ட்ரிபியூட் பண்ணி இந்த இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து 7th சென்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்னா ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம். பெரிய பசங்க மட்டும் லாஸ்ட்ல இன்ட்ரெஸ்ட் ஆகி வந்து நமக்கு ஜாயின் பண்ணாங்க. பெரிய பசங்க எல்லாருக்கும் மோரோவர் ஒரு 1 month ஒரு 25 டேஸ்க்கு மேல ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. பிரதம் பண்ணணும், நம்ம அதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நான் பரதநாட்டியம் டான்சர்ஸ் கூட ஆடி இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் இதுக்கு கத்துக்கிட்டு ஆடினாங்க. இந்த சாங் வந்து இந்த 7th சென்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுக்காகவே அவங்க தனியா வந்து ட்ரெயின் பண்ணி இது நம்ம பார்ட்டிசிபேட் 10 நாள் 25 நாள் அந்த மாதிரி ஆச்சு. ஸோ கம்ப்ளீட் பண்றதுக்கு தேர்வு அப்படின்றது வந்து அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. யாரு வந்து அதாவது தனி திறமையாளர்களா இருக்கட்டும், இது மாதிரி குழுவா வந்து திறமைகளை வெளிப்படுத்தக்கூடியவங்களா இருக்கட்டும், அவங்க வந்து நமக்கு வந்து நம்ம 7th சென்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுக்கு அப்ளிகேஷன் போடுவாங்க. ஸோ அப்ளிகேஷன் போட்டதுக்கு அப்புறம் இந்த சாதனையானது இல்ல இந்த நிகழ்வானது வந்து வேற எங்கேயும் உலகத்துல நடக்கலையான்னு சொல்லி நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம், அபிஷியலா செக் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் வந்து நடக்கலன்னா அது வந்து அங்கீகாரத்துக்கு உண்டானது. ஸோ அதுக்காக அவங்க சரியான முயற்சியும் பயிற்சியும் எடுத்து பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா அதை வந்து நம்ம சாதனையை அங்கீகரிப்போம். இன்றைக்கு நடந்த இந்த உலக சாதனையானது வந்தே பாரதம் 2026 பெரும் தேசிய கொடி வடிவிலான சாதனை மட்டும் வடிவமைப்பு மட்டும் இல்ல. ஸோ அதன் மூலமா வந்து என்ன பண்றாங்கன்னா குழந்தைகள் வந்து தனக்கான பாதுகாப்பு, தனக்கான சுதந்திரம், சைல்டு அபியூஸ் வந்து நிறைய வந்து இருக்கிற இந்த காலத்துல வந்து அதெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம வந்து அதுக்கான விழிப்புணர்வாகவும் பேரண்ட்ஸ் இருக்கணும், மற்றவங்களும் இருக்கணும். தென் வந்து குழந்தைகள் நம்மளை நாமே பாதுகாத்துக்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு அவங்களுக்கு வந்து ஊக்குவிக்கும் வகையிலேயே இந்த உலக சாதனை நடைபெறும்.